எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்டனிங் வீடியோ தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் காய்கறியெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பீர்க்கங்காய். இதை வந்து இங்கிலீஷில் வந்து ரிட்ஜ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய சின்ன சின்ன காய் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் இது டக்குன்னு பெருசாகிடும். இந்த பீர்க்கங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் காய்கள் வந்து சீக்கிரமாக வந்து பிடிக்காது. சின்னதாக காய் வந்தாலும் சீக்கிரமாக கீழே உதிர்ந்துடும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதோட பாலினேஷன் வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட பூக்கள்லாம் வந்து ஈவினிங் நேரத்தில் தான் விரியும். அந்த நேரத்தில் பாலினேஷன் பண்ணுறதுக்கான எதுவுமே இருக்காது. அதாவது பட்டர்ஃப்ளைஸ், பீஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப வெளியே வராதனால இதோட காய் பிடிக்கிறது வந்து கரெக்டாக நடக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேண்ட் பாலினேஷன் தான் இதுக்கு சரியான ஒரு மெத்தட். நம்ம வந்து ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்க அந்த காய் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளாரோட தான் அந்த காய் இருக்கும். நம்ம மேல் ஃப்ளாரில் இருக்க போலன் எடுத்து அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் வச்சா போதும். கரெக்டாக அந்த காய் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடு செடியிலேருந்து விழாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணனால தான் எங்களோட செடியில் நிறைய காய் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் அதை கண்டுக்காதனால நிறைய காய்கள் வந்து உருப்பிடிக்காமல் கீழே விழுந்துகிட்டே இருந்தது. மூணு பீர்க்கங்காய் நல்ல பெருசாகி ஹார்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த சைஸில் இருக்க பீர்க்கங்காய் கூட சீக்கிரத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் 3 டேஸில் அது ரெடி ஆயிரும். இந்த வீடியோ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா நாங்கள் நைட் டைம் ஷூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும், எல்லா ஃப்ளவர்ஸுமே இந்த நேரம் தான் விரிஞ்சிருக்குது. நீங்கள் வந்து மேல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார்னு ஈஸியாக வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். ஃபீமேல் ஃப்ளாரில் தான் அந்த காய் வந்து சின்னதாக இருக்கும். அது வந்து ஃபீமேல் ஃப்ளார். மேல் ஃப்ளார் வந்து தனியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேல் ஃப்ளார் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே. இதுதான் மேல் ஃப்ளார். இதோட போலனை எடுத்து நீங்கள் ஃபீமேல் ஃப்ளாரில் வந்து வச்சாலே போதும், அந்த காய்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். நைட் டைம் தான் இதோட பூக்கள் பூக்குது. சில இடத்துல வந்து ஈவினிங் ஒரு 6, 7 இல்லை 5 to 6 அந்த டைமில் பூக்குது. நம்ம எந்த நேரம் பூக்கள் பூக்குதோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்வீட்கார்ன் பிளான்ட். இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். எப்படி வந்து ஈல்டு வருதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு காய் வந்திருக்குது. அழகாக வந்து அது பொதி மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கேபேஜும் இப்போ தான் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குது. அது அப்படியே ரோல் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்டர்லேருந்து. இன்னும் எவ்வளோ நாளில் நம்ம வந்து ஈல்டு கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம்னு தெரியல. ஆனாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். Thank you so much for watching this video. Take care. Bye bye.